Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபனிஷன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன ஒரு கெஸ் இருக்கும். எஸ், மல்டிபிள்ஸ் அப்படின்ற வேர்டு மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அதாவது பெருக்கல். மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பரை தொடர்ந்து அதே நம்பராலேயே நம்ம தொடர்ந்து கூட்டும்போது நம்மளுக்கு ரிப்பீட்டட்லி ஆட், அதாவது ரிப்பீட்டடாக தொடர்ந்து அதே நம்பரை நம்ம சேர்த்து கொண்டே வரும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் கிடைக்குது. ஸோ மல்டிபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பரை தொடர்ந்து அதே எண்ணால் கூட்டிக்கிட்டே வரும். அப்போ நம்மளுக்கு அந்த நம்பருடைய டேபிள்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதைத்தான் நம்ம மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதை எப்படி டிஃபனிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆர் எ சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸிங் த சேம் பேஸ் நம்பர் மல்டிப்ளைடு பை டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ அந்த பேஸ் நம்பர், அதாவது ஒரு எண் மட்டும் மாறாது, அந்த பேஸ் நம்பரை நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எண்களை தான் மல்டிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இப்போது 3க்கு நம்ம மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அதனுடைய அகெயின் நம்ம 3ஆல் ஒரு ஆட் பண்ணுறோம். அகெயின் அந்த நம்பரை 3ஆல் ஆட் பண்ணுறோம். இப்படி நம்ம 3 நம்பராக அந்த நாம் கிடைக்கக்கூடிய எண்களை ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, ஃபஸ்ட்டு ஒன் 3, செகண்ட் ஒன் அதாவது 2 3s are 6, தேர்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 என்ன 3 3s are 9, ஃபோர்த்து மல்டிபிள் ஆஃப் 3 என்ன எஸ் 12, 4 3s are 12, நெக்ஸ்ட்டு 5 3s are 15, நெக்ஸ்ட்டு 6 3s are 18, நெக்ஸ்ட்டு 7 3s are 21, நெக்ஸ்ட்டு 8 3s are 24, நெக்ஸ்ட்டு 9 3s are 27, நெக்ஸ்ட்டு 10 3s are 30, நெக்ஸ்ட் 11 3s are 33, நெக்ஸ்ட் 12 3s are 36. இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்மளுக்கு இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கிடைக்கும். இது அன்கவுண்டபிள். இது நம்மளுக்கு இவ்வளோ நம்பர் தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து அன்கவுண்டபிள். இது போய்கிட்டே இருக்கும். இப்போது மல்டிப்ளிகேஷன் சார்ட்லேருந்தே நம்ம எந்த ஒரு எண்ணுக்குமே நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் எழுத முடியும். இப்போது 1 மல்டிபிள்ஸ் கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் 1 மல்டிபிள்ஸ் கேட்டிங்கன்னா இந்த 1ஆல் நம்ம எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அதே சேம் நம்பர் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே 1 மல்டிபிள்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த 2 பார்த்தீங்கன்னா 2ஆல் எவ்ரி நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 2 மல்டிபிள்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும், 2 4 6 8 10 12 14 16 18 20. இப்படி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல இருந்தே நம்ம எந்த ஒரு எண்ணுக்கும் மல்டிபிள்ஸ் எழுத முடியும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் வரைக்கும் தான் எழுத முடியும். இப்போது இது மேலே எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை என்ன பண்ணுவோம், நம்ம வரிசையாக 1 2 3 4 ஆர்டராக நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய எண்களை தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 டேபிள்ஸ் ஆகுது நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டியது இருக்கும். லைஃப் லாங் நம்மளுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். ஸோ 15 டேபிள்ஸ் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள்ன்றது என்ன, ரிப்பீட்டட் அடிஷன். எந்த ஒரு எண்ணையும் ரிப்பீட்டடாக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் கிடைக்குது. இப்போது ஹவு டு ரைட் த மல்டிபிள்ஸ் ஃபார் எனி நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 2க்கு எப்படி மல்டிபிள்ஸ் எழுதுவீங்க,
2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12 and 2 7s are 14 etc. It's going on. இது uncountable சொல்லியிருக்கேன். ஸோ இது going on. ஸோ it is etcன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 3க்கு எப்படி எழுதுவீங்க? அதே தான் 3 மல்டிப்ளிகேஷன் டேபிளில் கிடைக்கக்கூடிய எண்கள் தான் 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 3 6 9 12 15 18 21 இட்ஸ் கோயிங் ஆன் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் 4 மல்டிபிள்ஸ் என்ன? ஃபோர்த் டேபிள் 4 8 12 16 20 24 28 இட் இஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி எந்த ஒரு எண்ணுக்குமே மல்டிப்ளிகேஷன் டேபிள் யூஸ் பண்ணி மல்டிபிள்ஸ் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? A factor is a number that will divide into another number without remainder. அதாவது ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் வித்தவுட் ரிமைண்டர், அதாவது ரிமைண்டர் வராமல் வகுக்கக்கூடிய எண்களை தான் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால், அந்த இன்னொரு எண் தான் டிவைசர். அந்த டிவைசரை அந்த டிவைசர் வந்து அந்த எண்ணை வித்தவுட் ரிமைண்டர் வராமல் வகுக்கணும், எக்ஸாக்டாக வகுபடணும். அந்த நம்பரை தான் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 32 டிவைட் பை 4 we get the answer 8. இதுக்கு நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி டிவைட் ஆயிருக்கு. எப்படி? 4 வந்து 32வை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணியிருக்கு வித்தவுட் ரிமைண்டர், அதாவது ரிமைண்டர் வராமல் டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே 4ம் 8ம் என்ன நம்பர்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 32. 4ம் 8ம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 32. இப்போ இங்கே பாருங்கள், இது 8ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 4ம் 8ம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 32. 32 உடைய ஃபேக்டர்ஸ் 4, 8. ஸோ ஷார்ட்கட் பாருங்கள். எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ், அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? த டிவைசர். அந்த டிவைசர் த ஃபேக்டர்னு சொல்கிறோம். அந்த டிவைசரை தான் இங்கே ஃபேக்டர்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஃபேக்டர் எப்படி இருக்கணும்? கொடுக்கப்பட்ட எண்ணை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும் வித்தவுட் ரிமைண்டர். ரிமைண்டர் வராமல் கரெக்டாக வகுக்கக்கூடிய எண்ணை தான் நம்ம ஃபேக்டர்னு சொல்கிறோம். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபார் 1 to 20 இங்கே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நம்பருக்குமே நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போது இதெல்லாம் கவுண்டபிள், ஒரு குறிப்பிட்ட எண்கள் தான் சில எண்களை வகுக்கும். ஸோ இதெல்லாம் என்னது? கவுண்டபிள் நம்பர்ஸு. 2க்கு என்ன நம்பர் ஃபேக்டர்ஸ் வருது? 1ம் 2ம். 1ம் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், 2ம் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ 1 2 வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2. நெக்ஸ்ட் 3க்கு 1 3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3. நெக்ஸ்ட் 4க்கு 1 2 4. இந்த 3 எண்களுமே 4ஐ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். ஸோ அதனால் இந்த 3 எண்களுமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. இப்போது 5க்கு 1ம் 5 மட்டும்தான் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். ஸோ 1 5s ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5. நெக்ஸ்ட்டு 6க்கு பாருங்கள். 6 என்னென்ன டேபிள்ஸில் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிள்ஸில் வரும், 3 டேபிள்ஸில் வரும், 6 டேபிள்ஸில் வரும். ஸோ இந்த எண்கள் எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. இது எல்லாமே எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடியது. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு எண்ணுக்குமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஈஸியானது தான். எந்த எண் வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதோ அதை தான் நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர்னு சொல்கிறோம். இது ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் த மல்டிபிள்ஸ், செகண்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ். கண்டுபிடிங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மல்டிபிள்ஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. இப்போ ஃபைண்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ்ன்றது என்னது? எந்த எண்களெல்லாம் கொடுக்கப்பட்ட எண்ணை வித்தவுட் ரிமைண்டராக வகுக்குதோ, அதாவது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதோ, அந்த எண்களெல்லாம் ஃபேக்டர்ஸை நம்ம இங்கே எழுதுகிறோம். இது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching. Thank you for your supporting.